இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு 4 கிலோ மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சாத்தூள், 10 முந்திரி, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை. மட்டன் வறுவலுக்கு இப்போ ஃபஸ்ட்டு மட்டன் நம்ம வேக வைக்கணும். இப்போ குக்கரில் நம்ம மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் கூடவே மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி இப்போ சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ மூடி போட்டு மட்டனை வேக விட்டுடலாம். ஒரு 6 விசில் வரட்டும். தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு 6 விசில் விடுங்க. இப்போ மட்டன் வந்துடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ இன்னொரு கடாயை போட்டு நம்ம மட்டனை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் தான் மட்டன் வறுக்க போகிறோம். கடாய் காஞ்சிடுச்சு. ஒரு 50 கிராம் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். முந்திரியும் கருவேப்பிலையும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலர் வந்தோடனே முந்திரி பருப்பு நம்ம எடுத்துடலாம். அதே கடாயில் நம்ம மட்டன் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம். வேக வச்ச மட்டனை இப்போ கடாயில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மட்டன் போட்டு இது மாதிரி நல்லா நம்ம கலந்து விடணும். நான் புளி தண்ணி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு, காரம், புளி எல்லாம் சேர்ந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் சேர்க்குறேன். உங்களுக்கு தொக்கா வேணால் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணால் ஒரு 5 நிமிஷம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் நம்ம.
இந்த மட்டனை எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தி தோசை கூட இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி லைட்டாக நம்ம போட்டுக்கலாம். இதுமாரி மட்டன் வறுவல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் வறுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி கருவேப்பிலையை போட்டு ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.